മനം തുറക്കും. ഒന്നു കരഞ്ഞാലോ മനുഷ്യൻ മിഴി തുടയ്ക്കും. ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു, ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു. ഒന്നു വിളിച്ചാൽ ഓടി എൻ്റെ അരികിലെത്തും. ഒന്നു സ്തുതിച്ചാൽ അവൻ എൻ്റെ മനം തുറക്കും. ഒന്നു കരഞ്ഞാൽ ഓ മനുഷ്യൻ മിഴി തുടയ്ക്കും. ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു, ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു. ഒന്നു തളർന്നാൽ അവൻ എൻ്റെ കരം പിടിക്കും. പിന്നെ കരുണാമയനായി താങ്ങി നടത്തും. ഒന്നു തളർന്നാൽ അവൻ എൻ്റെ കരം പിടിക്കും. പിന്നെ കരുണാമയനായി താങ്ങി നടത്തും. ശാന്തി പകരും എൻ്റെ മുറിവുണക്കും. എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു, ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു. ഒന്നു വിളിച്ചാൽ ഓടി എൻ്റെ അരികിലെത്തും. ഒന്നു സ്തുതിച്ചാൽ അവൻ എൻ്റെ മനം തുറക്കും. ഒന്നു കരഞ്ഞാൽ ഓ മനുഷ്യൻ മിഴി തുടയ്ക്കും. ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു, ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു. തന്നെ അനുഗമിക്കാനവൻ എന്നെ വിളിക്കും. തിരുവചനം പകർന്നെൻ്റെ വഴി തെളിക്കും. തന്നെ അനുഗമിക്കാനവൻ എന്നെ വിളിക്കും. തിരുവചനം പകർന്നെൻ്റെ വഴി തെളിക്കും. ശക്തി പകരും എന്നെ അനുഗ്രഹിക്കും. എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു, ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു. ഒന്നു വിളിച്ചാൽ ഓടി എൻ്റെ അരികിലെത്തും. ഒന്ന് സ്തുതിച്ചാൽ അവൻ എൻ്റെ മനം തുറക്കും. ഒന്ന് കരഞ്ഞാലോ മനുഷ്യൻ മിഴി തുടയ്ക്കും. ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു, ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു, ഓ എത്ര നല്ല സ്നേഹമെൻ്റെ യേശു. பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நல்ல இயேசுவே, இந்த நாளும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கற்று தொடர்ந்து பலப்படுத்தும். ஜீவனுள்ள பிதாவே, உடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வார்த்தைகளை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். கடந்த நாட்கள் சொன்னேன், இந்த நாட்களில் நல்ல ஆழமான பிரசங்கங்களும் காரியங்களும் எல்லாம் கேட்டு 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 தான் பழகி இருக்கிறோம். போராடத்து கிடைக்கும், எங்கே போனாலும் நல்ல விசேஷமான வார்த்தைகள் பல தேவ மனுஷனை கொண்டு கற்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலும் பாருங்க, காலத்தை பார்த்தால் நீங்கள் ஆராயிருக்கும்னு எபேசியர் நிறுவனத்தில் போல, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருக்கணும், எல்லாரும் எழுப்பி விட்டு பாஸ்டர்மாராக இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் பால் குடிக்க வேண்டிய கண்டிஷன் இருக்குன்னு சொன்ன பாட்டில் பால் அடைச்சி கொடுத்தா அது கொண்டு பிரச்சனை இல்லாமல் இருந்தாள். 2 வார்த்தை ஸ்ட்ராங்காக வந்துன்னு சொன்னால் அது தாங்கக்கூடிய பேலன் இன்னும் வரலை. அதனால் பல நேரங்கள் தான் பழைய எல்கேஜி பாடங்கள் ஒரு முறை கூட திருப்பி படிக்கணும். வருஷ இறுதியாகும்போது வருங்க, பரீட்சைகள் நெருங்கும்போது டீச்சர்ஸ் அந்த பழைய பாடங்கள் முதல் ரிஹர்சல் எடுக்கும், படிப்பிக்கும், ரிவிஷன் டெஸ்ட் நடத்தும். பழைய பாடம் ஏன்னா படித்து 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 மேலே வரும்போது துவக்கம் மறக்கக்கூடாது. அதனால் இந்த நாட்கள் நான் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் பாடங்கள் தான் செய்தியாக படிச்சுட்டு இன்றைக்கி அதனோட கன்க்ளூஷன் சொல்லி விட்டுட்டு அடுத்த வாரம் கத்த சித்தமான புதிய விஷயத்துக்கு போயிடுவோம். நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், நாம் அவரோடு பழகி வாழும்போது அநேக நன்மைகள் அவர் நாம் கொடுக்கிறார். அதில் ஒரு நன்மை, நாம் ஜெபம் பண்ணும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்ம பிரியமாயிருந்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களில் ரொம்ப நேரம் பேச முடியாத நேரம் வந்தபோது எப்படி கர்த்தரை பிரியப்படுத்து என்பதை தொட்டு 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 விட்டேன். இன்னைக்கு அப்படிதான் சொல்ல போகிறது, அதை முடிக்க போகிறேன் அந்த சப்ஜெக்டு. அதனால் மறுபடியும் புதுசாக வந்தவங்களுக்காக அதை ஒன்று ரிவைஸ் பண்ணி எடுக்கிறேன். தேவனை பிரியப்படுத்துகிறது என்பது தேவன் விரும்புகிற காரியம். ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 13:16. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தரை பிரியப்படுவது எப்படி? சில நாட்கள் நாம் அதை தியானித்தோம். How to please God. ரிவைஸ் பண்ணுகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஃபர்ஸ்ட் விசுவாசம். எல்லா உள்ளங்களும் விசுவாசம். ஏன் விசுவாசத்தை குறித்து ஆவியானவர் பயங்கரமா சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. கடந்த நாளில் ஊழியர்களுக்கு செய்தி கொடுக்கும் போது பிராக்டிக்கல் விசுவாசம் எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்தேன். நேற்றைக்கு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போது மலேசியாவில் வந்த ஒரு சகோதரி, அவர்கள் பண்ணின பிரசங்கத்தை எல்லாம் அவளுடைய என்னது ஃபேஸ்புக்கு என்று சொல்லுகிறார், அதிலே அவள் ரெக்கார்ட் பண்ணி உடனே மலேசியாவுக்கு அனுப்பி கொடுத்துதான். அதை மீட் பண்ண ரூமில் சொல்லும் போது சொன்னார்கள், எனக்கு உங்களோட பொறாமையா இருக்குன்னு சொன்னார். எனக்கு உங்களோட பொறாமையா இருக்குன்னு சொன்னார். அது ஒரு பாசட மனைவி. நான் கேட்டேன், எதுக்கு பொறாமைன்னு கேட்டேன். நீங்க சொன்னது போல வாழ எனக்கு முடியல, நீங்க உங்களோட சாட்சியை சேர்த்து இப்படி கத்தர் நடத்தினார் சொன்ன போது நானும் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நானும் அப்படி வாழ விரும்புகிறேன். நான் சொன்னேன், என்னோட பிரசங்கம் கேட்டு தீர்மானம் எடுக்கக்கூடாது. இது ஒரு விசுவாச விஷயம். நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை அவர் காக்க அவரிடத்தில் கொடுத்தாச்சு, இனி அவர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே பிராக்டிக்கலா வரணும். விசுவாசத்தை குறித்து நல்ல பிரசங்கங்களும் நல்ல வசனங்களும் காரியம் எங்கே பார்த்தாலும் விசுவாசிகள் தப்பன ஆபிரகாமை குறித்து விசுவாச வீரர்களுக்கு சொல்ல நமக்கு பேசலாம். அதனால் பிராக்டிக்கலா முதலாவது கர்த்தர் மேல் நமக்கு விசுவாசம், இரண்டாவது அவர் கொடுத்த வார்த்தையின் மேல் நமக்கு விசுவாசம், மூணாவது அவர் தந்த பரிசுத்த ஆவியின் மேல்
விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியுடைய வரத்தில் ஒன்று, கனியில் ஒன்று என்ன தெரியுமோ? விசுவாசம். அதில் ஒன்று வரும். கனியில் ஒன்றாக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் நிறைவு நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால தான் தேவ பிள்ளைகள் எந்த ஒரு காரியமும் ஜெபித்து தேவகரத்தில் கொடுத்து அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி காரியம் நடக்கும்? கர்த்தர் பார்த்து கொள்வார். 33 வயசுள்ள மகன் 133 வயசுள்ள தகப்பனோடு கேட்குது, பலிமிருகம் எங்கே? ஒரு கூச்சமும் குறவும் முறுமுறுப்பும் வரல. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் அவர்களை கடைசி வரை நிறுத்தினது. இது பிராக்டிக்கலி கொண்டு வரணும். சொன்னேன், நாம் வேதத்தில் என்னெல்லாம் எழுதி வைத்திருக்குது. ஆனா பாருங்க, நம்ம வாக்தத்தங்களை எடுக்கிறோம். ஒவ்வொரு வாக்தத்தம் எடுத்து பார்த்தால் இண்டிபெண்டா நிற்கிற வாக்தத்தம் கிடையாது. ஒவ்வொரு வாக்தத்தங்களுடைய முன்னே ஒரு சில கண்டிஷன்ஸ். நீங்கள் இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன். ஒரு சிறிய உதாரணம், யெகோவா ராபா என்று சொல்லுகிற நானே உன் பரிகாரி என்ற ஸ்டிக்கர் எல்லா வீடுகளிலும் கிடைக்கும், கடையில் போனாலும் கிடைக்கும். நாம் எல்லாம் நம்புகிறோம். இயேசுவார் பாட்டுகளே எழுதி வச்சு, யெகோவா ராபா, கர்த்தர் எங்களுக்கு பரிகாரி. ஆனா உண்மையிலே நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு ஒரு ஒற்ற வசனம் இருக்கா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அப்படி ஒரு ஒற்ற வசனம் கிடையாது. 4 காரியங்கள் நீங்கள் செய்தால், சந்தேகம் உள்ளவர்கள் யாத்திராகம் 15:26 இப்ப வேண்டாம், வீட்டு போய் படித்து பாருங்க. 4 காரியங்கள் நீங்க செய்தால் நானே உன். நாம் என்ன செய்தோம்? அவியலுக்கு காய்கறி வெட்டுகிறது போல முன்னும் பின்னும் உள்ள வார்த்தைகளை வெட்டி எறிஞ்சிட்டு நடுவில் ஒரு துண்டு எடுத்து ஸ்டிக்கர் ஆக்கி, என்ன துண்டு? நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இதை ஒட்டி வைத்துக்கொண்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் சிரிப்பார் என்று சொல்லி நான் அப்படி சொல்லவே இல்லை. அவர் வாக்தத்தங்களில் உண்மை உள்ளவர். அதே சமயத்தில் அவருடைய வாக்தத்தங்கள் எல்லாம் அது நிபந்தனையோடு வைத்து விடுகிறார். நாம் என்ன செய்ய வேணும்? அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். 2வது காரியம் வர்ஷிப். இதெல்லாம் நான் எடுத்து சொன்ன ரிப்பீட் பண்ணுகிறேன். தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய எக்கால சத்தத்தோட வாயினால் அவரை துதி அறிக்கை இடும்போது அது மாடுகளை பலி செலுத்துவதை விட கர்த்தர் அந்த ஸ்தோத்திரத்தில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய ஆராதனை. ஏன் நாம் ஒரு சில மணி நேரம் பாடலை பாடி ஆண்டவரை துதித்து எல்லாம் மறந்து ஏன் ஆராதிக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் அதை பிரியப்படுகிறார். பரலோகத்தில் தூதர்கள் சட்டைக்கு கொண்டு பறந்து காலம் மூடி கண்ணு மூடி சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாம சொல்லிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த துதியில் வாசம் பண்ணுகிறதை விட இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் வந்து நம்முடைய ஆராதனையோட நடுவில் அவர் அதில் சந்தோஷப்படுகிறார். சாலமோன் தேவாலயம் கட்டி அந்த தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கும் போது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு ஆசாரியர்களுக்கு கூட உள்ளே நிற்க முடியவில்லை. அதே போல் ஆசரிப்பு கூடாது. ஆராதனை தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அதனால் கொஞ்சம் பலன் இருந்தாலாவது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை முடக்கவே கூடாது. நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் அந்த ஆராதனை விட்டு விடவே கூடாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நானே இங்கே இருந்து ஒழுங்கா வந்துட்டு இருந்த ஒரு சிலரே காணாவிட்டால், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தோட காணாவிட்டால், கண்ணுக்கு பட்டால், இன்னும் சந்த சேர காலியாக இருந்து சேர்க்கால் திருப்பி உடனே கூப்பிட்டு கேட்பேன், உங்களை இன்னைக்கு ஆராதனை காணல, என்ன விஷயம்? சுகம் இல்லை இருந்துன்னு சொன்னா அன்னைக்கு மாலையிலே போய் ஒரு ஜெபம் பண்ணுவேன். அர்ச்சண்டை 2 விருந்துகாரன்னு வேணா அந்த வீடு சந்திக்கவே மாட்டேன். சொன்னேன் உங்களுக்கு வழக்கு. வீடு சந்திக்க முடியாது, இப்போ அது வேறு காரியம். ஆனாலும் சொல்லுகிறேன்,
எனக்கே நம்ம ஆராதனைக்கு வருகிறவர்களை காணாவிட்டால் மனசு கஷ்டமா இருக்கும். அப்படியெல்லாம் பரலோக தேவனுக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் வேதனைப்படுவார். தோத்திரம். நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறார். மூணாவது காரியத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் அவசரப்படாமல், தேவனுடைய வேளை வரும்போது தேவன் எல்லாம் செய்வார் என்று அவருடைய விருப்பத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சோத்திரம். கர்த்தருக்கு காத்திரு. எஸ்ஐயா 49:23 2ஆம் பகுதி. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. காத்திருக்கணும், கர்த்தர் செய்வார். வேலை வரும்போது கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய வேலைக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருக்க வேணும். ஒரு காரியத்தை நம்ம அவசரப்பட தேவையில்லை, காத்திருக்கணும். கர்த்தருக்கு அது பிரியம். அடுத்த ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன், தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தில் கர்த்தர் பிரியமா. 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீதிமொழியில அந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. நம்முடைய ஜெபம் பாருங்க, ஜெபிக்கிற நேரங்கள் கர்த்தர், அதாவது ஒரு ஜெபம்னு சொன்னா அதுக்கு விண்ணப்பம்னு தமிழில், அபேட்சைன்னு சொல்லும், பிரார்த்தனை என்ன சம்ஸ்கிருத வாக்கு. நான் முந்தி உங்களுக்கு பிரார்த்தனை என்ன வாக்குக்கு விளக்குது. பிரார்த்தனை என்ன சம்ஸ்கிருத வாக்கு. அர்த்தனை என்று சொன்னா பிச்சை எடுக்கலன்னு அர்த்தம். பிரார்த்தனை என்று சொன்னா பிரகர்ஷேன அர்த்தனை என்று சம்ஸ்கிருதம். அர்த்தம் என்ன? பிச்சை எடுக்கிறவங்க வந்து ரொம்ப இதாட்டு, நான் யார் தெரியுமா, நான் எங்கிருந்து வர்றது தெரியுமா, மரியாதையா ஏதாவது கொடன்னு சொன்னா எத்தனை பேர் கொடுக்கும்? பிச்சைக்காரன் வந்து என்ன செய்யணும்? உடனே அம்மா ஒரு நீண்ட அழைப்பு. ஏதோ ஒரு நாள் நான் கொல்லம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது ஒருவன் ஓடி வந்து, ஐயா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னாச்சு. நான் அந்த மனுஷன் ஏதாவது கொடுப்பதுக்காக, உங்களுக்கு நான் ஒரு 10 ரூபா தர ஆசையா இருக்கு. ஏன்? என்கிட்ட 100 ரூபாயோட ஒரு நோட்டு தான் இருக்கு. என்ன செய்ய, இங்க ஒன்றும் சில்லறை கிடைக்கல சார், நான் சில்லறை வாங்கி தரேன்னு வாங்கிட்டு அவன் இடுப்பில் இருந்து 90 ரூபாய் எடுத்து வந்தான். நடந்த அட, இனி திருப்பி வாங்கவும் வழியில் அவன் அதை கொண்டு போயிட்டான். ஆனால் அவன் கேட்ட கேள்விக்குள்ளே என்னோட மனசை எடுத்துட்டு, ஒரு பிச்சைக்காரன் வந்து இப்படி கொஞ்சம் அறிஞ்சிட்டு நாம ஏமாந்து போனாலும் கொடுத்து விடுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் பரலோக தேவன் நம்முடைய உள்ளங்களை அறிகிற தெய்வம். கேட்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரோடு கேட்கணும். அல்லேலூயா. யாரும் நம்ம ஜெபவிருந்து காணுவதுக்கும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. படுத்த படுக்க இல்லைன்னா படுக்க ஜெபம் பண்ணணும். ராத்திரி முழுவதும் நான் முழிச்சு ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா, நான் 1 மணிக்கூரில் ஒரு முறை எழும்புவேன். சாதா 12 மணிக்கு படுப்பேன். திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தா 1 மணி. அதுக்கடையில் யாராவது ஃபோன் பண்ணாலும் பண்ணுவேன். அந்த முழிப்பு 1 மணி, 2 மணி, 3 மணி, பிறகு 5 மணி. அந்த 3 முதல் 5 வரை நல்ல தூக்கம். இந்த நேரங்களெல்லாம் எழும்பி உட்கார்ந்திருந்து ஓரோ விசுவாசிக்காக, ஓரோ பலவீனருக்காக தெய்வ சமூகத்தை ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். கிடைக்கிற நேரத்தை விட மாட்டேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். நான் சொல்லுகிறேன், நமக்கு தேவன், அதாவது தேவன் தருகிற சந்தர்ப்பங்களில் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஜெபம் பண்ண. அடுத்து நான் கடந்த வாரத்தில் தியானித்த வார்த்தை என்ன தெரியுமா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கொடுக்குதல் என்று சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், உன் வலதுகை செய்கிறது இடதுகை அறியக்கூடாது. சோத்திரம். நாம் கர்த்தர் நமக்கு தருகிற நன்மையிலிருந்து தசமபாகம் கொடுக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம். ஒரு ஊழியத்தில் நான் சொன்னேன், இப்போ இதா பாருங்க, நான் இந்த உபவாச ஜெபத்துக்கு நெய்யூரில் இருக்கும்போது புதுதாக சர்ச்சு கட்டுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், எத்தனையோ ஊழியர்கள் வந்து அவரோட பாரங்கள் சொன்ன போது என் கையில் ஒவ்வொருத்தர் அந்த காணிக்க காசு வாங்கி தந்ததை எல்லாம் ஒவ்வொருத்தருக்காக எடுத்து ஷேர் பண்ணி கொடுத்தேன். கடைசியில் ஒருவர் வந்து அவரோட மனைவி ஹாஸ்பிட்டலில் தாக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் ஒரு உதவி சொல்ல அழுத போது
ஆண்டவர் கிருபையினால அந்த நேரம் பேக் திறந்து பார்த்தேன், கொஞ்சம் ரூபாய் இருந்தது, கையில் எடுத்து கொடுத்தேன். ஒரு சர்ச்சு கட்ட ஒருவர் வந்தார், ரொம்ப சங்கடமா இருந்தது. அதாவது நீங்க தர காணிக்கல சில வேளையில் நான் என்னோட பேக்கில் வச்சிருவேன் கொடுப்பேன். ஆனா நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு நான் செய்யும் போது அரசாங்கம் விட மாட்டாங்க. கரெக்டா கொடுக்கிற காசுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். முந்தின காலங்களெல்லாம் பாருங்க, இப்போ ஒரு சிலர் தங்களோட பேர் எழுதி தசவம் அந்த கவர் போடும்போது எனக்கு அந்த பேர் எழுதி தசவம் கொடுத்து இது எழுதும்போது எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கான்னு எழுதாத வர வழி இல்லை. முந்தின காலங்கள்லாம் சும்மா விட்டுட்டு போனாங்க. இப்போ நான் தான் சொன்னது உங்களோட, முடிஞ்சால் கொடுக்கிற காணிக்கிற கவர்ல நம்ம மனுஷனுக்கு அல்லது செய்கிறது சொத்து எல்லாம் கரெக்ட் அக்கௌண்ட் அங்கே கொடுத்தாங்க. சரி, அது போட்டு அரசாங்க காரியம் அரசாங்க முறையிலே போகட்டும். ஆனால் அதே நேரத்தில் நான் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கிறது ஒரு மனநிலைமையாகும். சோத்திரம். யார் யாருக்கு என்ன கொடுக்கிறது? கொடுக்கிறதனுடைய அந்த அந்த மனநிலைமை என்ன தெரியுமா? அன்பு. அன்பு தான். பாருங்க, ஒரு ஆள் வீட்டில் வந்தால் அவர்கள் ஒரு தனியாவது குடிச்சிட்டு போன்னு நம்ம சொல்லுகிறது அவர்களோட அன்பினால். அந்த அன்பு நம்ம ஆண்டவரை எந்த அளவு நேசிக்கிறதோ அந்த அளவுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். தோத்திரம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மந்திரியா இருந்தவர்களெல்லாம் கோடிகளை சம்பாதிக்கணும் எல்லாம். ஆனால் ஆண்ட மிகுந்த நான் சில வேலை சொல்லுவேன், ஆண்ட கிருபையினால எனக்கு இதில் சம்பாதிக்கணும்னு சிந்தையும் வரல, சம்பாதிக்கவில்லை. கத்தோட ஊழிய காரியங்கள் காரணம் என்ன தெரியுமா? வாங்கும் வருது. ஏன் தெரியுமா? நான் அவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறேன். புகழ்ச்சிக்கல்ல, யாராவது எழும்பி நின்று பண்ணுவதுக்கல்ல. சோத்திரம். நாங்கள் மோஸ் அவர்களும் நாங்கள் எல்லாரும் வச்சிருந்து பிஆர்எஃப் ஒரு சங்கம் வச்சிருந்து எங்கள் பிஆர்எஃப் சார்பில் நாங்கள் 20 ஸ்தலத்து சர்ச்சை கட்டி கொடுத்தோம். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். கொடுக்கணும் ஒரு எண்ணம். கடைசியில் நாங்கள் கட்டி கொடுத்தது டோனாவூர்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு பிறகு அண்டார்குளத்தில் நம்ம சுலேஷ்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்து ரொம்ப ஆச்சரியம். வருகிறதில் செய்யணும். ஏன் செய்யணும்? என்ன நமக்கு கிடைக்கும்? டோனாவூர் சர்ச்சை கட்டுறது நமக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருக்கு எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கு என்று செய்யாமல். அதனாலதான் ஒரு ஊழிய காரியங்கள் சொல்லும் போது எண்ணு நம்ம ஊழியம் நம்ம நடத்தது வேற யாரு நடத்துகிறது? ஊழிய காரியங்கள் சொல்லும் போது அதை குறித்து முறுமுறுப்பு வரவே கூடாது. நம்மால் என்ற மட்டுக்கு நமக்கு யூபியில் ஊழியம் தொடங்கி 25 ஆண்டுகள் முடிகிறது ஜனவரியில். அதனுடைய சில்வர் ஜூபிலி என்று சொல்லுகிற வெள்ளி விழா அக்டோபர் மாதத்தில் இனி அடுத்து வருகிற அக்டோபரில் நடைபெறும். அதுக்கு முன்னே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டி முடிக்கணும். பாதி வேலை முடிச்சாச்சு. அது முடிக்கணும்னு சொன்ன எத்தனையோ லட்சங்கள் அங்கே செலவாகிறது. சோத்திரம். எப்படி அது பண்ணுகிறது? ஏதோ பண்ணணும். நம்மால் என்ன பண்ணுறோங்க? பண்ணணும். யூபி இப்போவுமே பிளான் போட்டுடுங்க. அடுத்த அக்டோபரில் யூபியில் சில்வர் விழாவுக்கு நம்ம போனோம். வேணாமா வேண்டாமா? கட்டாயம் போனோம். ஆனால் போகிறதுக்கு முன்னே வேலை முடிப்பதுக்கு கொடுக்கணும். நான் இது சொல்லுவோம். அதாவது நமக்கு தேவன் தருகிற, உண்மையிலே நமக்கு தருகிற பணத்தில் நமக்கு கர்த்தர் நமக்கு தருகிறத விலை கொடுத்து ஒரு பொருள் வாங்கினால் அதில் வருகிற லாபம் முழுவதும் அந்த விலை கொடுத்த ஆளுக்கு. அப்படிதானே? அப்போ நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிரயம் கொடுத்தார். அப்போ நமக்கு வருகிறது முழுவதும் யாருக்குள்ளது? கர்த்தருக்குள்ளது. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ கடினங்கிறது இல்லை. அவர் சொன்னார் 10ல் 9 நீ எடுத்துக்க, ஃபுல்லாக வேண்டாம். 9 நமக்கு 1. அந்த 1லும் கிடிபிடி காட்டுவான்னு சொன்னா ஒரு பாஸ்டோட சாட்சி மறக்க மாட்டேன். அவர் 100 ரூபா வந்தபோது 10 ரூபா தசமாக கொடுத்தார். 150 ரூபா 15 ரூபா கொடுத்தார். கர்த்தர் அவரை உயர்த்தி 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 ஒரு சமயத்தில் அவருக்கு 15,000 ரூபாய் வந்து, அப்போது அவர் நினைத்தார் 15,000க்கு தசமபாகம் 1,500. அந்த
அந்த காலம் இது நான் சொல்ல 10-40 வருஷத்துக்குள்ள. ஆனால் 1500 ரூபான்னு சொன்னா அப்பப்பா என்ன பயங்கர தொகை. இது கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்தா சரி வராது. அவர் பழையதுപോലെ 150 கொண்டு கொடுத்துட்டு திடீர்னு என்னாச்சு தெரியுமா, അവിടെ ഒരു തണ്ണി വന്ന കൃഷികളെല്ലാം അഴിഞ്ഞു പോச்சு. அந்த வருஷம் அவர்களெல்லாம் மொத்தத்தில் அவരുടെ കൃഷി വിറ്റപ്പോൾ അവർക്ക് മൊത്തം கிடைச்சது 1500 രൂപ. അവർ ചർച്ചിൽ നിന്നൊരു സാക്ഷി சொன்னார், 1500 രൂപ நான் தசமபாகம் கொடுக்க வேண்டியது நான், அது நான் செய்யாததினால் இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு தசமபாகம் தந்தார். விளங்குச்சு. நான் 1500 கொடுக்க தவறுனதினால் கர்த்தர் எனக்கு அதை தந்தார். என் கண்ணு தெரிஞ்சு தசமபாகம் கொடுக்கிற ஒருவருக்கும் கர்த்தர் ஒரு நஷ்டம் வருத்த மாட்டார். அது நம்ம பழக்கமா மாறணும். கர்த்தர் தந்ததிலிருந்து இதெல்லாம் கர்த்தர் தந்தது, எல்லாம் கர்த்தர் தந்தது என்பதனுடைய நன்றி தான் தசமபாகம். மனுஷன் தேவனை திருடலாமா? வஞ்சிக்கிற கேன் மேன் ராப் காட், கொள்ளையடிக்கலாமா? நாங்கள் எதை திருடினோம்? கர்த்தர் சொன்னார், தசமபாகத்திலும் காணிக்கை கொடுத்து பாருங்கள், கர்த்தர் இடம் பொறாத வருமட்டும் ஆசீர்வாதம் சொன்னார். தசமபாகம் வேறு காணிக்கை. தசமபாகத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? அதை அது கத்தருக்கூடது. நமக்கு கொடுக்காவிட்டாலும் எடுக்காதிருந்தா சரியா போச்சு. அது கத்தர் பார்த்து கொள்வார். சிலவங்க கேட்பாங்க, ஒழுங்கா தசமபாகம் கொடுத்துட்டு என்னத்தை கண்டு, அடுத்தவனுக்கு பொருள் கொண்டு கொடுத்துட்டு என்னத்தை காணுவதுக்கு? அது எடுக்காதங்க கொடுத்தா சரியா போச்சு. ஆனால் அமர்த்தி குலுக்கி சரிஞ்சு விழுகிற அளவுக்கு கொடுக்கிறது எதுக்கு? காணிக்க. கர்த்தருக்கு என்ன? நீங்க ஏதாவது ஒரு ஊழியக்காரர் வந்தால், ஒரு ஊழியக்காரன் கஷ்டம் அனுபவிக்குது, ஒரு ஊழியத்தில் அங்கே ஒரு கஷ்டம் அனுபவிக்குது, சரி பரவாயில்லை, ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தால் கர்த்தர் 100 திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நாம் எதிர்பார்த்தல, கிடைக்கும் எதிர்பார்த்தல. அது நம் தேவனோடுள்ள அன்பு. இதை நீங்க பிராக்டிக்கலா பழகி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் நாம் நம்முடைய சின்ன கைகளை கொண்டு ஊழியத்தை தாங்குகிறோம், மறுபக்கம் நமக்கு கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை ஊற்றி விடுகிறார். கர்த்தர் அதில் பிரியமா இருக்கிறார். அதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறது. சோத்திரம். இப்படி பிரியத்தை குறித்து தேவனை எப்படி பிரியப்படுத சில காரியங்களை படித்து விட்டு வேதாகமத்தில் இப்படி தேவனை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை சொல்லி இன்னைக்கு ஜெபிக்க போறேன். தெரிஞ்சதானாலும் மறுபடியும் அதை திருப்பி சொல்லுகிறதுக்கு கர்த்தர் ஒரு ஏவுதல் தந்தபடியினால் நான் சொல்லுகிறேன். நீங்க தேவனை பிரியப்படுத்தி பாருங்கள். சோத்திரம். தேவன் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் ஒரு வசனம். யோவான் 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்வதனால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒரு அல்லே சொல்லுங்களேன். மலையாளத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அவன் என்னை ஏகனாயிருக்கான் விடத்தில்ல. மனுஷன் தனிமை இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஒரு மனைவியை கொடுத்து, ஆனா அது பெரிய பிரச்சனையா போச்சு. பிறகு தள்ளவும் முடியாது, கொள்ளவும் முடியாத பரிதாப நிலைமையில் அது அப்படி போச்சு. கர்த்தரே தீர்மானித்தார், பிரியப்படுத்துற கர்த்தரோடு கூட அவரே கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், அவர் என்னை தனிமையா இருக்க விடவில்லை. I am not alone. I am not alone. அழகாக ஒரு ஆங்கில பாட்டுண்டபடி I am not alone. நான் தனிமையானவன் அல்ல, என்னோடு கூட தேவன் இருக்கிறார். எதனாலே? நான் என் பிதாவை பிரியப்படுத்துகிறதுனாலே. ஹல்லேலூயா.
நம்மளோடு சொல்லுகிறேன், ஒரு கர்த்தரை நாம் பிரியப்படுத்தி கொண்டு இருந்தால் நமக்கு தெய்வ பிரசன்ன எப்போதும் நமக்கு தெரியும். நம்மளோட கர்த்தர் இருக்கிறார், ஒற்றைக்கு இருக்க விடமாட்டார், அவர் கூட ஓடி வருகிறார். அதனாலதான் இயேசு சீஷர்கள் எத்தனை பேர் இருந்த பிறகும் அவரை போதும் தனிமையாக போய் ஒலிமலையில் இருப்பார், எங்கேயாவது போய் தனித்திருப்பார், பிதாவோடு ஷேர் பண்ணிக்கொண்டு. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா தேவனை பிரியப்படுத்துகிறோம், நான் தெய்வ பிரசன்னத்தை நாடுகிறேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தால் விசேஷம் என்ன? வேதாகமத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட சரித்திரம் படித்தாலே நமக்கு அதில் விசேஷமாக ஜோசஃபை குறித்து படிக்கும்போது ஒரு அழகான 4 வசனம் உண்டு. அது 39ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம் படிங்க. கர்த்தர் யோசேஃபோடு இருந்தார். அடுத்த வருஷத்தை அது உண்டு நினைக்கிறேன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு அப்போது வயசு 17, விலை 20 வெள்ளிக்காசு. ஒரு மாசத்தை சம்பளம் கூட இல்லை அந்த காலத்தில். 20 காசு கொடுத்து விற்று போட்ட ஒரு 17 வயசுள்ள பையன். ஆனால் அவன் விலைக்கு வாங்கப்பட்ட இடத்தில் ஒரு உண்மையை கண்டார்கள், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அருமையான வாலிப தம்பிமாருக்கு நான் சொல்லுகிறேன், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை இந்த உலகம் காண வேணும். ஹல்லேலூயா. இந்த பையன் நல்லா படித்தவன், திறமசாலி, தேர்னவன், அப்படி இப்படி அல்ல. நமக்கு சர்டிஃபிகேட் தேவை. கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். அடுத்த வார்த்தையில் கர்த்தர். இனி கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க மாட்டார். என்ன ஆச்சரியமான வாக்கு! கர்த்தர் கூட இருந்தார். 13 வருஷம் சிறையில் கிடந்தான், அப்போதும் கர்த்தர் கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். வெளியே வந்தபோது கர்த்தர் கூட இருந்தார். இவன் ஒரு தேவ மனுஷன் சொல்லி பார்வோன் உட்பட உள்ளவர்கள் பயந்து பாராட்டக்கூடிய அளவில் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நமக்கு அதுதான் தேவை. என்னோடு கூட பாருங்க, யாருண்டு கூட? கர்த்தர் கூட இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் நமக்கு பயம் இல்லை. நல்ல காரியம். யார் என்ன சொன்னாலும் பாருங்க, நமக்கு யாரு காவல் கூட இருக்கிறார். நான் ஈரோடில் கொளப்பல்லூர் என்ற இடத்துல, கொளப்பல்லூர் இல்லை வேற எந்த ஒரு இடம், ஈரோடு ஒரு ஸ்தலத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க சொல்லும் போது அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் கலைஞ்சிட்டு. காரணம், அங்கே கிறிஸ்டியன்ஸ் யாரும் கிடையாது. செய்தி கொடுக்க போய் நிற்கும் போது ஒரு 10-50க்கும் மேல் குண்டாக்கள் என்று சொல்லலாம், அவர்கள் வந்து இயேசுவை பற்றி இங்கே பேசக்கூடாது. விசாரித்த போது அதுக்கு முந்தின வருஷம் பாளையங்கோட்டை பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் போய் அதை பேச நிற்கும் போது சட்டையை பிடிச்சு கிழிச்சு மைக்க தூக்கி எறிஞ்சு அடி கொடுத்தார். அவர்கள் முதல் நாளிலே அவர்கள் விட்டுட்டு போக வேண்டி சொன்னார்கள், பாஸ்டர் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேணும், நாங்கள் உங்களுக்கு காவல் நிற்கிறோம்னு சொல்லி. அவர்கள் 50 பேர் ஆயுதங்களோட வந்தபோது இவர்கள் 50 வாலிபர்கள் மேடையில் வந்து எனக்கு செக்யூரிட்டி. நான் சொன்னேன், நான் வந்தது யுத்தம் பண்ண வந்ததில்லை, இயேசுவின் அன்பை பேச வந்தேன். நீங்க எனக்கு காவல் நிற்க வேண்டாம், என்னோடு கூட தூதர்கள் உண்டு. குறைந்தபட்சம் நமக்கு காவல் எத்தனை தூதர்கள் இருக்குன்னு தெரியுமா? 2. சோத்திரம். 2 பேரும் மினிமம் உள்ளதாவும் எபிரேய நிறுவனத்தில் படிக்கிறோம். நீங்க போங்கன்னாச்சு, பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டம். சரி, அப்படி கட்டாயம் போனோன்னு சொன்னா நீங்க ரொம்ப
ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறேன். காரணம் நீங்கள் ஒரு பலவீனப்பட்ட மனுஷன். எனக்கு எந்த காலத்திலும் மேடையில் ஏறும்போது நான் பலவீனாயிட்டு தான் போயிருக்கிறேன். தோத்துறான். பலவீனத்தோடு நிற்கிறேன். அப்படி வேணும். சரி, பரவாயில்லை, ஏதாவது வந்தால் பார்ப்போம். அவர்கள் போய் நேர ஒரு கிறிஸ்டியனாக்கு அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர், அந்த பாஸ்டர், அந்த சப் இன்ஸ்பெக்டர் கூட்டு சொல்லி இப்படி ஒரு 50 பேர் வந்து ஆயுதமாக நிற்குது. கன்னியாகுமரியிருந்து ஒரு பலவீனப்பட்ட பாஸ்டர் பேச வந்துருக்குது. இவங்க ஏதாவது செய்தால் அந்த மனுஷன் தப்பாது. அதனால் சீக்கிரம் ஆளுகளை அனுப்ப சொன்னார்கள். போலீஸ் நாங்கள் ஏதாவது நடந்தா கூப்பிடுங்க வாரேன்னு. சிரிப்பா இந்த காரியம் கத்தரால் வந்தது. இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லும், போலீஸ் வந்ததுனால தான் கதை நடந்தது. இல்லை, வரல. நான் முந்தைய இந்த சாட்சியோட சொல்லியிருப்பேன். மேடையில் இருந்தோன்னா எல்லாம் நல்லா காவிச்சாரம் கட்டின வார்த்தைகள் எல்லாம் அப்படி வரிசையாக நிற்கிறாங்க. ஏதோ நடக்கும் ரோட் சைடு. எழுப்பினோடனே சிரிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொன்னேன். தம்பிமாரு, நீங்கள் நிற்கிறது ரோட் சைடு. என்னோட பிரசங்கத்தை கவனிச்சுட்டு இருக்கும்போது முன்ன பின்ன போகிற வண்டி ஏதாவது தட்டினால் உங்களுக்கு டேஞ்சர். நான் உள்ளே வந்திருக்கான்னு சொன்னேன். அவ்வளவு சொன்னதோட பாதி பேர் போச்சு. மீதி பேர் பின்னாடி இருக்கு. நான் உங்களோட தெய்வ அன்பை பேச போகிறேன். நான் பைபிள் இன்னைக்கு தொடக்க மாட்டேன். தெய்வ அன்பை குறித்து பேச போகிறது நம்ம இந்துக்கள புராணத்திலிருந்து பேச போகிறேன்னு சொல்லி தொடங்கிட்டேன். தெரியுமா, அந்த ராத்திரி கூட்டத்தில் ஈரோடில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு ஹிந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் இந்த பிரசங்கத்தை பிடிச்சிட்டு போனார். 10 வருஷமா அந்த டாக்டர் தூக்க மாத்திரை இல்லாத தூங்க மாட்டார். அன்னைக்கு ராத்திரி அவர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு. தூக்க மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு போன் பண்ணினார். ஆண்டவரை இயேசுவின் அன்பு அவரை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் அவர்களுக்கு அது ஆசீர்வாதங்களை அவர் டேப்பிலோட கேட்டு 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 தூங்கி போனார். தூக்க மாத்திரை சாப்பிடவில்லை. காலையில் எழுப்பி பார்க்கும்போது டேப்பு தீந்தாச்சு, ஓனில் இருக்குது, மாத்திரை அப்படி இருக்குது. அதிகாலையில் முழிச்சு எழுதுற திடீர்னு ஒரு கார் எடுத்து மீட்டிங் ஸ்தலத்துக்கு வந்து சொன்னார், நான் ஒரு மெடிக்கல் சூப்பரண்ட், 10 வருஷமா எனக்கு தூக்கம் வரணுமா, நான் இத்தனை தூக்கம் மாத்திரை. நேற்றைக்கு இந்த செய்தியை கேட்டு நான் படுத்தேன். தூக்க மாத்திரம் எடுத்து வைத்தேன். ஒரு மாத்திரை கூட சாப்பிடாமல் நான் அந்த செய்தி கேட்டு தூங்கினேன். இந்த இயேசுவே எனக்கு வேணும். அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அவர் ஞான ஸ்நானம் பெற்றார். நான் ஏன் இந்த சாட்சி கொடுக்கிறது? நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதுனால் என்னை அவர் தனிமையா இருக்க விட. நீங்க எங்க போங்க, எந்த இடத்துல போங்க, நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு நன்மைக்கும் ஒரு விடுதலைக்காக நம்ம ஒரு போலீஸுகாரை நல்லா நேசிக்கணும், அவர்களை கனம் பண்ணணும். கலெக்டர் போன்ற அதிகாரிகளை நம்ம கனம் பண்ணணும். அவர் நம்முடைய நாட்டில் ஆளுகை செய்ய நியமிக்கப்பட்டவர். அவர்களை எல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு ஒரு உதவிக்கு நம்மோடு கூட ஒருவர் இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார் காக்கும் தேவன் உறங்காரும் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம்
நிழலவரே, வாழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவிலே சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் அவர் தனிமையாயிருக்க தேவையில்லை. இன்னொரு வசனம் வாசிங்க. 60 சங்கீதம் 5 வசனம் சேர்த்தபடி. சங்கீதம் 60:5. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி, உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து. கர்த்தருக்கு பிரியமானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். டெலிவரன்ஸ். தோத்திரம். ஆண்டவர், அதாவது கர்த்தர் விடுவிக்கிறார்னு சொல்லி ஒன்றும் நடந்தா விடுதலை கிடைக்காது. கர்த்தர் எடுத்து விடுதலை வர வேணுமா, நாம் என்ன செய்யணும்? அவரை பிரியப்படுத்தணும். பிரியப்படுத்த கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நமக்கு தெரியும், பரிசுத்தவான்கள் எல்லாம் சிங்க கவியிலும் அக்கினியிலும் அங்கே இங்கே எல்லாம் தூக்கி போடப்பட்ட போது அவர்களை கர்த்தர் எவ்வளவு அதிசயமாக விடுவித்து வெளியே கொண்டு வந்த சரித்திரம் நாம் படிக்கிறோம். கர்த்தர் விடுவிக்கிறார். ഏറ്റവും ஆச்சரியமான விடுதலை புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்கு கிடைச்ச விடுதலை. எல்லாம் அதிசயம். பேதுருவை காவல் பண்ணி 16 பேர் தோற்றம். யாக்கோபு ஃபர்ஸ்ட் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார். இதனால் அடுத்த நாளில் பேதுருவை கொண்டு போகுது. 16 பேர், 4 பேர் கொண்ட 4 கூட்டம். 4 × 4 16. கையும் காலும் கட்டி 16 பேர் பட்டயம் பிடிச்சிட்டு நாளை கொண்டு என்ன செய்ய போறோம்? கொலை செய்வதற்கு கொண்டு போறோம். ஆனா பேதுரு என்ன செய்தானா? பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஜெபம் பண்ண போயிருந்தாலும் பெரிய சாப்பாட்டு கொஞ்சம் நேரம் ஆனோட மாடி வீட்டு ஜபிக்கிறதுக்கு போயிருந்தா அப்போ ஒரு சொப்பனம் கண்டதா. எப்படி சொப்பனம் கண்டது? இயேசு சொன்னார், வந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க சொன்னார் கெத்செமனே தோட்டத்துக்கு. கொஞ்ச நேரம் எத்தி பார்த்தா பேதுரு கொரட்டை போட்டு வரங்க. நாளை கொல்ல கொண்டு போகுது. அந்த நேரம் கிடைச்ச நேரத்துக்கு என்ன செய்யலாம்? ஏன் தூங்கினான் தெரியுமா? கர்த்தர் பேதுரோட ஒரு வார்த்தை சொன்னார், இப்பொழுது நீ வாலிபனாய் இருக்கிறாய், நீ வயோதிபனான பிறகு. இப்போ இந்த சம்பவம் நடக்கும். பேதுருக்கு ஏறக்குறைய 37 வயசு தான், 40க்கு கீழே. கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் சொன்னார், நீ ஒரு நாள் ஆராகும், களவனாகும். கண்ணாடியில் காலையில் பார்த்தா முடி ஒன்றும் இன்னும் நினைக்கல. நாளை கொல்ல கொண்டு ஏரோது சொன்னால் அது நடக்காது. ஏரோதின் வார்த்தையை மிஞ்சுகிற ஒரு வார்த்தை தலைக்கு மேலே வாக்குத்தத்தம் பண்ணினவர். இதெல்லாம் அவர் 4-16 வச்சுட்டு கேட்டு பேதுரு நல்ல சூப்பரா தூங்கி கொண்டு இருக்கும்போது தூதன் வந்து தட்டி எழுப்பி பேதுருவை அனுப்பிவிட்டு சங்கிலியா வந்து போயிட்டு. இதே போல ஒரு சம்பவம் நடந்தது இந்த ஜெயில பவுலும் சீலா. என்ன ஆச்சரியம்! தேவன் தமக்கு பிரியமான பிள்ளைகளை விடுவிக்கிறார். சத்ரு என்னெல்லாமோ சத்ரு வீழ தள்ளி பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நம்மை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த விடுதலைக்காக ஜெபம் அல்ல தேவை. ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதை விட தேவனுக்கு பிரியமா இருக்காமல் எந்த விடுவிக்கிறார் கூட்டத்துக்கு போனாலும்
விடுதலை கிடையாது. சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு கூட்டங்களுக்கு போகிற பக்தர்களுக்கு வருகிற பரிதாப நிலைமையெல்லாம் பத்திரத்தில் படிச்சா சங்கடமா இருக்கு. யாரும் யாரையும் காப்பாற்ற போறதில்லை. நம்ம தேவன் தமக்கு பிரியமானவர்களை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. விடுவிக்கிற தேவன். தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். அவர் நம்மை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அந்த விடுதலை என்ற வார்த்தை அதிகமாக வருகிறது 34ஆம் சங்கீதத்தில். பல வார்த்தைங்க சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியம். ஆகீஷின் வீட்டிலிருந்து பைத்தியம் போல நடித்து வெளியே வரும்போது தாவீது ஒரு பாட்டு பாடினான். நான் கர்த்தரை காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கீழே வாசிக்கும் போது இந்த ஏழை கூப்பிட கர்த்தர் கேட்டார். எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். விடுவிக்கிற தேவன். ஆண்டவருக்கு பிரியமாய் ஏன் கர்த்தர் விடுவித்தார்? அவருக்கு பிரியமானவர்களை கர்த்தர். சரி, இன்னொரு வசனத்தை சீக்கிரம் படிங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம். எல்லாம் தெரிந்த வசனம் தான், ஏற்கனவே சொன்னேன், அதனால ஈஸியா உங்களுக்கு படிங்க. 33:13 சீக்கிரம் படிங்க. 12 பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். இந்த 12 கோத்திரத்திலே மிகவும் சிறிய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். ஆனால் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். தகப்பன் அவனை எப்படி ஆசீர்வதி, என்ன வாக்கு சொல்லி ஆசீர்வதித்தான்? பைபிள் திறக்காமல் தகப்பன் ஓரோ கோத்திர மக்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு இல்லையா? பென்யாமினை என்ன சொல்லி ஆசீர்வதித்தான்? வாலுள்ள ஒரு சிங்கம். அவன் பீறி போடுகிற ஓநாய், அவன் கடிச்சுக்கிருந்த சென்னாய். ஒரு மகனை பார்த்து ஒரு தகப்பன் ஆசீர்வதிக்கிறது, இடம் நாயேன்னு எப்படி இருந்திருக்கும்? அதுதானே இந்த அர்த்தம். நாயேன்னு கூப்பிட்டு அது என்ன ஆசீர்வாதம்? அந்த தகப்பனுக்கு சிஸ்டர் எல்லாம் பார்த்த வர இவன் நாய் போல கீறி போடுங்க. ஆனால் காலங்கள் தாண்டி தேவனுடைய சமூகத்தில் சிறிய கோத்திரமானாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி வாழ்ந்த போது மோசே ஒவ்வொரு கோத்திரங்களை ஆசீர்வதிக்க சொன்னான். பென்யாமீன் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்க. அப்ப கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன? சுகம். சுகமா இருப்பான். அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்த வேணும். ஆண்டவரே, எனக்கு சுகம் வருவதற்கு காரணம் நீர்தான். எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சுகத்தை பிடிச்சு வாங்கணும். தேவன் நமக்கு இருக்கிற உரிமையாக்கும். யாக்கோபு சொன்னான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி கொடுத்து ஆண்டவரே தேவனோடு கேட்கணும். இந்த நாட்கள்ல என்ன காரணமோ தெரியவில்லை, ஆவிக்குரிய உலகம் முழுவதும் விதம் விதமான வியாதிகள். என்ன காரணமோ தெரியவில்லை, கேன்சர் போன்ற வியாதிகள் மற்றும் பலவிதமான கொள்ளை நோய்கள் பயங்கரமா பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அன்னைக்கு சொன்னார், எகிப்துகாருக்கு வருத்தின வியாதி உனக்கு வர பண்ண மாட்டேன்னு சொன்னார். இப்ப மாறியாச்சு. எகிப்து இஸ்ரவேல் எல்லாம் கரெக்ட் ஆச்சு. எங்க பார்த்தாலும் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கேன் பண்ணணும். எங்க ஸ்கேன்? மெடிக்கல் காலேஜில் போய் எல்லாம் ஸ்கேன் பண்ண வேண்டியது. தெய்வ சுமத்தில் வேதத்தை எடுத்து வைத்த ஆண்டவரே, ஏன் இப்படி ஒரு காரணம்? வாட்ஸ் த ரீசன்? என்ன காரணம்? அல்லேலூயா. மிதியாமுக்கு குஷ்ட வியாதி வந்தது. அந்த வியாதி வரும்போது மிதியாமுக்கு வயசு 94 சரித்திரம். மிதியாம் தானே? 94. யாருக்கும் மோசையை ஒன்னும் சொல்ல முடியாவிட்டாலும் உரிமை யாருக்கு இருக்கு? மிதியாமுக்கு இருக்கு. காரணம், நீல நதியில் தூக்கி எறிந்த ஒரு பையனை வாழ வைத்து காப்பாற்றி பெற்ற தாயுடைய பக்கத்தில் கொண்டு போகக்கூடிய அளவில் அவளோட புத்தி அந்த நாள் கிரியேட் செய்து. எப்ப வேணாமான உரிமையோட பேசலே, நீ உயிரோடு இருக்கிறது காரணம்
ஆனா ஒரு நாளில் சொன்ன வார்த்தை குழம்பி போச்சு. கத்தர் பிடிச்சிட்டான். 7 நாட்கள் அவளை வெளியில பாளையத்துக்கு புறம்பே பூட்டி போட்டு. வேதாகமத்தில் பொல்லாத நோய்கள் வந்ததுக்கெல்லாம் ஒரு ரீசன் பின்னாடி இருந்தது. ஆண்டவர் மன்னா கொடுத்தார், காடையை கொடுத்தார். ஒருத்தருக்கும் குழப்பம் வரல. ஒரு நாள் மோசடி கட்டுதீங்க, என்னது இங்க கொண்டு வந்தீங்களே, இந்த மன்னா தின்னதுக்கா, எங்களுக்கு சூப்பர் கறி வேணும்னாச்சு. கத்தர் காற்று அடிச்சு காடை எட்டு கொடுத்து பெருக்கி கூட்டி எல்லாம் உணக்கி சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு தான் கோளரா பிடிச்சது, தெரியுதா? அதுதான் கோளரா பயங்கரமா பரவிட்டு. கர்த்தர் கொடுத்த கறி சாப்பிட்ட போது ஒண்ணும் வரல. எங்களுக்கு வேணும்னு ஆசையோட விரும்பின போது நோய்களாயிட்டு. நாட்கள் நாம் கர்த்தரோட சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் ஒரு விடுதலை. வேதம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவன் அவனோட சுகமாய் வாசம் பண்ணுவான். அப்படி வேதம் எழுதியிருக்கும் போது ஏன் எங்களுக்கு சுகம் வரவில்லை? ஏன் சுகம் தரவில்லை? கேட்கணும் கர்த்தரிடத்தில். என்னாவது குறை ஒன்று, அந்த குறையை கண்டுபிடித்து விடணும். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளவர்கள் சொல்லுகிற அத்தனை கண்டிஷனும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். தோத்திரம். என்ன சங்கடம்! ஐசியூல் கொண்ட போட்டுட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொன்னா யாருக்கும் வர முடியாது. இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும், இது செய்யக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சா நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியான் கேட்கிறேன்னு கர்த்தரோடு கேட்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த நாட்களில் நம்முடைய தனி ஜெபங்கள், இந்த காரியங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நான் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்வுண்டு, இப்படி எல்லாம் நான் நம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது ஏன் இப்படி ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். கர்த்தர் தெளிவாக அதுக்கு பதில் தருவார். நிச்சயமாக அவரோடு நம்மை சுகமாய் தங்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ ஜெபிப்பதற்கு முன்னே பதில் அனுப்பி இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், தேவ பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது நமக்கு தெரிந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகி போச்சு. அப்படிதானே? 9 முதல் அல்லது 10 முதல் அல்லது 1 மணி வரை அல்லது 12 வரை நாம் கரெக்டா என்ன பார்க்கிறோம்? வந்த நேரம் முதல் வாட்ச் பார்க்கிறோம். எப்போ முடிப்பாரோ. நான் சொல்லுகிறேன், டைமிங் பார்த்து நீங்க ஜெபிக்க வேண்டாம். லைன் கிளியரா இருந்தால் நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னே, ஜெயிப்பதற்கு முன்னே. நான் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமான எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம், இந்த காரியத்தில் ஒரு உண்மை நான் சொல்லுகிறேன். ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு ஸ்தலத்துக்கு பிரயாணம் பண்ணி போன ஊழியத்துக்கு. அந்த காலத்தில் எங்களுக்கு காசு ஒன்றும் கிடையாது. 1 மைல் 2 மைல் முதல் 10 மைல் வரை நடந்து போகும். சின்ன பிராயமான பிரச்சனை இல்லை. ஆனால் மதியான நேரம் அவசரம் போய் ஆகணும். 5 காசு கையில் இல்லை. இந்த வெயில் எப்படி போகிறது? கூடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பைபிள் மாற்றம் கையில். நடு ரோட்டில் வரும்போது மனசு கொண்டு நினைத்தேன், எனக்கு நல்லா தெரிந்த ஒரு விசுவாசி அவர் பைக்கு வைத்திருக்கிறார். அவர் இப்ப பைக்கு கொண்டு வந்தால் ஏறி போயிருக்கலாமா இருந்து என்ன ஜெபம் பண்ணல, நினைத்தேன். நினைத்து அப்படியே சோத்திரம் பண்ணி இருக்கும்போது பின்னாடி ஒரு பைக்கு வந்தது. நீங்க எங்க போறீங்க? திரிஞ்சு பார்த்தா அவரு தான். எனக்கு இது எப்படி நடந்ததும் பயங்கர ஆச்சரியம்.
இது நான் ஜெபம் பண்ணல, மனசு கொண்டு நினைத்தேன். பிறகுதான் வசனம் தெரிகிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருவார். நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய ஜெபம், நாம் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னே கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வசனம் கூட வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எடுத்து வாசியுங்கள். எரேமியா 31வது அதிகாரம் 20ஆம் வசனம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் உள்ளம் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறது, என் உள்ளம் அவனுக்காக இறங்குகிறது. எப்ராயிம் அவன் எனக்கு அருமையான மகன் அல்லவா, நான் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதயத்தில் நம்ம ஒராளோடு பாசம் இருந்தால் நிச்சயமா நினைச்சிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனா பல நேரங்களிலும் மறந்து போகும். அருமை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை நினைத்து கொண்டு. இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு கேரண்டி பண்ணுகிறார், நான் அவனை நினைத்து கொண்டே இருப்பேன். என்ன ஆச்சரியம்! பரலோகத்தில் தேவன் சிலவளை பார்த்தா இந்த ஆண்டவரை போல பிஸியான ஆள் வேற யாரு? வேற யாரு? ஒரு நாள் சின்ன கதை சொல்லு. கதை சொன்னதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே? சின்ன கதை ஒன்று சொல்லு. மோசைக்கும் ஆண்டவருக்கும் நல்ல தொடர்பு. அப்பொழுது மோசை ஆண்டவரோட வேலையெல்லாம் செய்த பாதிஷம் எல்லாம் நடப்பிச்சு கையில் கம்பியெல்லாம் அப்படி சொல்லி நடக்கிறார். அப்போ மோசை ஆண்டவரோட ஒரு கேள்வி கேட்டு, நீர் என்னோடு இவ்வளவு பேசி அப்படி இப்படி இந்த ஜனங்கள் நடந்து சொல்றீங்களே, ஏன் ஒரு நாளில் உமக்கு டியூட்டி எனக்கு தந்தா என்னன்னு? உமக்கு டியூட்டி எனக்கு தரணும் என்ன? ஒரு நாள் ஆராக்கணும், தெய்வமாக்கணும். ஏன் நானும் அதுபோல ஒரு நாள் தெய்வமா இருந்தேன் என்னான்னு? மன்னிச்சிடுங்க, பைபிள் இது எங்க இருக்குன்னு கேட்கப்படாது. இதெல்லாம் நம்ம இந்து புராணங்களை போல அவங்களுக்கு நிறைய புராண கதைகள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிற கெட்டு கதைகள் இதெல்லாம். மோசே ஆண்டவர் சொன்னார், சரி ஒரு நாளைக்கு நீ என்னோட கடமை நீ எடுத்துக்க, நீயே தெய்வம் ஆயிக்கோன்னு சொல்லி. மோசைக்கு சந்தோஷம் பொறுக்கவே முடியவில்லை. இப்போ தடிச்சனாவானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேச முடியாத பிரச்சனை இல்லாமல் இப்போ ஆரவன் கடவுள் தெய்வமா நடந்து வார. நடந்து வந்து அப்படி வரும்போது கொஞ்சம் பையங்க இருந்து சீட்டு விளையாடு. ஒரு பையன் கொஞ்சம் வாத்துகளை கொண்டு வந்து ஒரு வயல் மேய்க்கிறான். அவன் வாத்துகளை அங்கே விட்டுட்டு அவன் சீட்டு விளையாட கொண்டு வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். பயங்கர மழை வந்துட்டான பிள்ளைகள் மேல வயல் தண்ணி வந்து பக்கத்தில் வயல் விளைந்து கிடக்கிறது. இந்த வாத்துகள் எல்லாம் சேர்ந்து வயலுக்குள்ள ஏறி அந்த விளைந்து கிடக்கிற வயலை எல்லாம் அழிக்க தொடங்கியாச்சு. அப்போது மோசே வந்தனடே, அடுத்தவனுக்கு வயல் இந்த வாத்துகள் எல்லாம் கிடந்து சுற்றி அழிக்கிற நீ பார்க்கலையா? ஏன் பேசாம இருக்கிறது? அவன் சொன்னான், அது கர்த்தர் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். அன்னத்துக்கு தேவனாரு? மோசே ஓடி போய் ஒரு பக்கம் அடிச்சா அந்த பக்கம் வாத்து. அன்னைக்கு ஃபுல்லா வாத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி திரிஞ்சு ஒன்றும் நடக்கல. அவன் ஓடி போய் ஆண்டவரே இந்த வேலை உமக்கு தான் லாயக்கு, இது எனக்கு வேண்டாம், நீர் எப்படி இதெல்லாம் நடத்துகிறீர்? நாம் என்ன நினைக்கிறோம்? இங்க இருந்த ஒரு ஆள் இப்ப பாருங்க, அமெரிக்கால எல்லாம் தூங்குற நேரம் தாவே காத்துக்கொள்ளும், அங்க பாட்டு பாடிட்டு தூங்குறாங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் இங்கே பகலே இருந்து தூங்குறாங்க. இவங்களை காக்க வேண்டியது யாருக்கு வேலைதான்? அவருக்கு வேலைதான். ஃபாஸ்டிங் இருக்கிறாரையும் காக்கணும், சாப்பிடுகிற ஆளுகளையும் காக்கணும், நடக்கிறவர்களை காக்கணும், வண்டி ஓட்டுறவர்களை காக்கணும். இல்லை எல்லா இடத்திலும் அவரும் போய் காக்கணும். அது ஆரால் முடியும்?
தேவனால் அவருக்கு என்ன பெரிய டியூட்டி பாருங்க. இப்படி டியூட்டிகளை பாருங்க. நாங்க சில வேளையில நம்ம தலைமை பாஸ்டோடு சில வேளை இங்கே பேசிக்கொண்டு சொல்லு பாஸ்டர் இப்படி ஒரு காரியம் சொல்லி இருந்தேன் என்று சொல்லு. அப்போ அவர் அன்பன். அப்போ அவர் சொல்லுவார், ஐயோ நான் நெருக்கடி டியூட்டிக்கு இடையில உண்மைதான் 1000 காரியங்கள், அந்த காரியம் இந்த காரியம், வெளிநாட்டு காரியம் உள்நாட்டு காரியம், ஓரோ பிரச்சனைகள். இப்போ மாதவிடாயில் இன்னைக்கு 6வது நடக்கும்போது அரசு சார்பை கொடியேற்ற போகிறாங்க. அந்த காரியம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகள் ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுகிறது, கொஞ்சம் வேலை செய்கிறவங்களுக்கே நமக்கு பல காரியம் நம்ம மூளை நிறுத்த முடியாது. அப்படி ஆனால் இந்த அகில உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினால் நடத்துகிற கர்த்தருக்கு எங்க நேரம் கிடைக்கிறதுக்கு? இந்த நெருக்கடிக்கு இடையிலும் தமக்கு பிரியமான பிள்ளை அவர் நினைத்து கொண்டே இருப்பார். என்னை அவர் நினைக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி தேவகத்தை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு கற்று தர வேணும். உங்களுடைய பிரியமான பிள்ளையாக என்னை மாற்ற வேணும் என்று சொல்லி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க, கொஞ்சம் துதிங்களே, கொஞ்சம் துதிங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. பலவீன பாவினான் சுகவீன தேகினான், உலகத்தின் மாயையில் அமிழ்ந்தழியாமல். பலவீன சுகவீன தேகினான், உலகத்தின் மாயையில் அழியாமல். உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க என்னை நடத்துவி என் இயேசு தேவனே, என்னை நடத்துவி என் இயேசு தேவனே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உலகின் உலகத்தின் ஞானமும் என்னோடு சேருமோ, உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும், உலகத்தின் ஞானமும் என்னோடு சேருமோ, மரணத்தின் கூடவே மறைந்து போகுமே, மரணத்தின் கூடவே மறைந்து போகுமே. என்னோடு சேர்வதன் பாவமும் புண்ணியமே, என்னோடு சேர்வதன் பாவமும் புண்ணியமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டும். ஆமென்.